குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம ஒரு ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம். ஃபார்மசி சம்மந்தமானது. அது இப்போ இருக்கிற ஃபண்டமெண்டல் அண்டு சார்ட் டெக்னிக்கல் இதெல்லாம் எப்படி இருக்குது, இது வாங்கக்கூடிய இடத்துல இருக்கா, இல்லை எப்படி என்ன அதை பற்றியான அனலைஸ் பண்ணலாம். இந்த ஆடியோவில் நம்ம எந்த ஸ்டாக்கை பற்றி பேசுகிறோன்னா ஆர்ஓ ஃபார்மாவை பற்றி பேசுகிறோம். இந்த ஆர்ஓ ஃபார்மா இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு நிமிஷம் லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ அது ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் வந்து 1119 ரூபா இருக்குது. இதோட 52 வீக் லோ வந்து 1010, ஹை வந்து 1559 இருக்குது. இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் இது ஃபண்டமெண்டல் பிஇ ரேஷியோ 20 கிட்ட இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு 2 இருக்குது. இவன் டிவிடெண்ட்டு அந்தளவுக்குலாம் கொடுக்கல. பட் ஆர்ஓஇ வந்து 11% கிட்ட இருக்குது. ஸோ இதோட ஃபண்டமெண்டல் இப்போ இருக்கிற கண்டிஷனில் பார்த்தா ஓகே தான். இது ஒரு லாங் டேர்முக்கு சூட்டபுளாக இருக்கும். இதில் யாரெல்லாம் இருக்கா பார்த்தா ப்ரொமோட்டர்கிட்ட 52% இருக்குது, எஃப்ஐஎஸ் கிட்ட 15% இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டு வச்சுருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்டுக்கிட்ட 20, இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு 6%, டிஐஇஸ் வந்து ஒரு 2.5% வச்சுருக்காங்க. ஸோ எல்லா பெரிய தலைங்களும் இது உள்ளே இருக்குது. இதில் எஃப்ஐஸ் தான் லைட்டாக செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மார்ச்லேருந்து இந்த ஜூன் மாதம் இந்த குவார்ட்டருக்குள்ளே. அதனால் இது கொஞ்சம் கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது. இதுதான் இதோட ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது நமக்கு லாங் டேர்முக்கு சூட்டபுளாக தான் இருக்கும், பர்ஃபெக்டாக தெரியுது. பட் சார்ட்டோட டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணால் சார்ட்டோட டெக்னிக்கலில் இது இப்போது ஆர்எஸ்ஐ வந்து 62 கிட்ட இருக்குது. ஸோ இது சார்ட்டை அனலைஸ் பண்ணி பார்த்தா இது இங்கேருந்து ஒரு 1160 ரூபா வரையும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. அதுக்கும் மேலே போச்சுன்னா 2000 ரூபா வரையும் போகிறதுக்கு 1200 ரூபா வரையும் போகிறதுக்கு நல்ல பொட்டென்ஷியலான ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது. அங்கே போயிட்டானா அவனோட ஓவர் பாட் ஜோனுக்குள்ளே இது என்ட்ரி ஆகிடுச்சுன்னா அங்கேருந்து இது கீழே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எது வரையும் ஃபஸ்ட்டு இறங்கும்னு கேட்டால் இந்த 1089, அதான் 85லேருந்து 90க்குள்ளே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இங்கேருந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நல்லா தான் இருக்குது. ஒரு வேளை கீழே இறங்குற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 1089 அதில் இருக்குது. அதுக்கும் கீழே இறங்குச்சுன்னா 1110, அதாவது அதோட ஆல் டைம் லோ, அதை வந்து தொட்டுட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவன் ஆர்எஸ்ஐ 62ல் இருக்கிறதுனால இது இங்கேருந்து இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு 1160 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நல்லா இருக்குது. சார்ட்டோட டெக்னிக்கல் வச்சு பார்த்தா ஆர்எஸ்ஐலையும் நல்லா தான் இருக்குது. இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டோட கண்டிஷன் மார்க்கெட் நல்லா புல்லிஷ் டெரிட்டரி உள்ள இருக்குது. அதனால் இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆர்ஓ ஃபார்மாவுக்கும் இருக்குது. ஆனால் இந்த கண்டிஷனில் ஷார்ட் டேர்ம் போகிறது வந்து சரியாக இருக்காது. ஏன்னா இவன் இப்போதைக்கு டாப்பில் இருக்கான், அப் ட்ரெண்டோட டாப்பில் இருக்கான். இன்னும் இங்கேருந்து போனால் ஒரு 50 பாயிண்ட் போகலாம். ஆனால் அது கன்ஃபார்மாக தெரிஞ்சிட்டா நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் ஒரு வேளை நமக்கு நினைக்கிறதுக்கு தான் ஆப்போசிட்டாக நடக்குமே, ஒரு வேளை இறங்கிட்டா, அதனால் ஷார்ட் டேர்ம் மட்டும் அவாய்ட் பண்ணிடுறது பெஸ்ட்டு. லாங் டேர்ம் வேணால் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங் எப்போ பண்ணணும்னா அவன் அந்த 1085லேருந்து 1090ன்னு சொன்னால அந்த ரேஞ்ச் வரும்போது ஸ்விங் ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் அந்த 1085, 1090 கட் பண்ணி கீழே வந்தானா அதை இந்த 1110 வரும்போது அதை நம்ம லாங் டேர்மாக யூஸ் பண்ணிக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அங்கேருந்து அது 80-60 பாயிண்ட் கிட்ட மறுபடியும் கீழே இறங்கிடுச்சுன்னா ஸ்விங் ட்ரேடிங் லாஸஸில் வந்துடும். அதனால் இப்போதைக்கு லாங் டேர்ம் இது பெஸ்ட்டாக இருக்குது. இது கரெக்ஷன் வந்ததுன்னா இந்த 1080, 1085, 1090 இந்த ரேஞ்செல்லாம் வரும்போது நம்ம ஷேர்ஸை வாங்க ஆரம்பிக்கலாம். இன்னும் டவுனில் ஆச்சுன்னா அதோட 52 வீக் லோ வந்ததுன்னா
நம்ம அங்கே அக்குமுலேஷன் அதிகமாக பண்ணலாம். இதுதான் இந்த ஆர்ஓ ஃபார்மாவில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல், சார்ட்டோட டெக்னிக்கலும் ஃபண்டமெண்டலும். இந்த ஷேர்ஸ் வந்து லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஆனால் இப்போ லாங் டேர்முக்கு அது கொஞ்சம் அதிகமான உயரத்தில் அதிகமாக இருக்குது. அது கொஞ்சம் கரெக்ஷன் ஆகணும். கரெக்ஷன் நான் சொன்ன மாதிரி எவ்வளோ சொன்னேன், 1090, 89, 85 அந்த ரேஞ்செல்லாம் வரும்போது நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதுக்கும் கீழே இன்னும் இறங்குச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அப்போது நம்ம ஒரு லாங் டேர்ம் அப்படின்னும் போது இது கண்டிப்பாக இங்கேருந்து 1200 போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது இதோட சார்ட் அனலைஸ் பண்ணாலும். ஆனால் எனக்கு இப்போது நான் பார்க்குற இந்த கண்டிஷனில் இந்த ஆர்ஓ ஃபார்மா இங்கேருந்து இன்னும் ஒரு 40-45 பாயிண்ட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த ஷேர்ஸை நீங்கள் புதுசாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் நிதி ஆலோசகரை தொடர்பு கொள்ளுங்கள். இல்லை செபியால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பர்சனை ஆலோசித்து முடிவெடுங்க. இந்த ஆடியோவில் எந்த ஒரு ஷேரையும் வாங்கவோ விற்கவோ நான் பரிந்துரைக்கல. இது பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்விங் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் சொன்ன கரெக்ஷன்ஸ் ரேஞ்ச் வரும்போது அதை அப்ளை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.